Hi friends, எல்லாமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே, மே காட் பிளஸ் யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா கப் கேக், ஓகேங்களா? மார்பிள் கப் கேக் எக்லெஸ். ஓகே, இது வந்து டீ டைம் செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ நான் அதை செய்ய போகிறேன். நான் எப்படி செய்கிறேன்ட்டு காமிக்கிறேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். ஈஸியாக நான் எப்படி மார்பிள் கப் கேக் செய்கிறேன்ட்டு பாருங்கள். நான் நார்மலி இப்படி தான் செய்வேன். எக்லெஸ்ஸு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், 1/4 கப் ஆயில் எண்ணெய் ஊற்றிக்குவேன். அப்புறம் யோகட் நான் வந்து இது பாய்க்கிறேன் பாருங்கள், மேரிகோல்டு. இது சின்ன கப் வந்து நார்மலி கரெக்டாக 1/2 கப் வரும், ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து யோகட் வந்து 1/2 கப் தேவைப்படும். ஸோ இது எல்லாத்தையும் ஊற்றிக்கிறேன். ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் செய்யலாம். இப்போ நீங்கள் வந்து கப்பில் யூஸ் பண்ணாமல் நார்மலாக நீங்கள் ட்ரேயில் போட்டு செய்கிறதா இருந்தால் கூட ஓகே, சரிங்களா? இது போட்டேன். அப்புறம் சுகர் வந்து நீங்கள் வந்து 3/4 கப் வரைக்கும் பாய்க்கலாம், ஓகேங்களா? நான் வந்து 1/2 தான் எடுத்திருக்கேன், ரொம்ப எனக்கு வேணாம். இது ஜெலிச்சுக்குவோம் ஈஸி. அப்போதான் நான் ஐசிங் சுகர் எடுத்திருக்கேன், ஓகேங்களா? இது எல்லாத்தையும் ஜெலிச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் ஜெலிச்சுட்டு காமிக்கிறேன். ஜெலிச்சிட்டேன். ஸோ நான் இது யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஹேண்ட் மிக்சர் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். ஓகே, இங்கே வந்து 1 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து இப்போ நான் வந்து 1 டீஸ்பூன் இல்லைங்க சுரண்டிக்கிறேன். ஓகே, இதில் வந்து நான் வந்து இப்போ வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போடுறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போடுறேன், ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாவில் இந்த மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, இதை வந்து நம்ம இதில் கொட்ட போகிறோம். பட் ஜெலிக்கணும், ஜெலிச்சிட்டு தான் நீங்கள் போடணும், ஒரேடியாக போட்டுறாதீங்க. இது கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க, எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கோம். அதுக்கப்புறம் ஜெலிச்சு போர்ஷன் 2 போர்ஷனில் போடுங்க, ஓகேங்களா? ஒரேடியாக கொட்டிடாதீங்க. பாதி போடுறேன். இப்போ நான் வந்து கரண்டியில் மிக்ஸ் பண்ணிடுறேன் எல்லாத்தையும். இந்த மாதிரி போட்டு ஜெலிச்சிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் கேக் சூப்பராக வரும், ஓகேங்களா? ரொம்ப ஈஸி இது, ஓகேங்களா? மாவு இப்படி இருக்குது, இல்லைன்னா ரொம்ப லம்ஸ்லாம் இருக்கும், நம்மளுக்கு தலைவலியாக இருக்கும். ஓகே, இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பாதி மாவு கொட்டி மிக்ஸ் பண்ணிட்டேன். இங்கே வந்து 1/4 கப் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். இது பாதி ஊற்றுறேன். பாதி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா, அப்புறம் பேலன்ஸ் மாவும் ஜெலிச்சு போட்டுக்குவோம். இது மாதிரி அப்போ தான் லம்ஸ்லாம் இருக்காது. பாதி பேலன்ஸ் மாவும் கொட்டிக்குவோம். பாருங்கள், மாவு கொட்டிட்டேன். பேலன்ஸ் மில்க்கும் ஊற்றிட்டு லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ வந்து ஏசன் வெண்ணிலா 1 டீஸ்பூன், ஓகேங்களா? ஊற்றிக்குவோம். திருப்பியும் மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா. அப்படி தான் இருக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள்.
நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கே வந்து 1 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர். என்னோடய கொக்கோ பவுடர் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். பிகாஸ் இதுவும் நான் வாங்கி வச்சுருக்கேன், ரொம்ப டார்க்கானது. ஸோ என்ன பண்ண போகிறேன், இந்த மாவை வந்து 2 போர்ஷனாக பிரிச்சுக்குவோம். பிகாஸ் இது வந்து மார்பிள் கேக்கில். ஓகேங்களா? அதுக்கு முன்னுக்கு இதில் வந்து இது 1 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர். ஓகே, இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா இது கொக்கோவை மிக்ஸ் ஆக்கிக்குவோம். பாருங்க, 1 டேபிள்ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணால் தான் ஈஸி, லம்ஸ்லாம் இருக்காது. ஒரேடியாக மாவு கொட்டணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் இந்த மாவை வந்து பாதி இதில் ஊற்ற போகிறேன். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அழகாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அவன் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 160C. ஓகே, அரவுண்ட் 15 to 20 minutes பிடிக்கும். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் அப்போ போய் அவனை மோனிட்டர் பண்ணிக்கணும், விட்றாதீங்க. அவ்வளோதான். ஸோ அங்கிட்டு இருக்குதுல வெள்ளை, அதுலேயும் உங்களுக்கு கலர் பிடிச்சிருந்தா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், கலர் மிக்ஸ் பண்ணலாமா வேணாமான்னு. ஓகே, முடிஞ்சு. இது ஒரு சைடில் வச்சுருவோம். ஓகே, இதில் வந்து நான் சோப்பு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கோகோ பவுடர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ட்ரேயில் வந்து கப் வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஊற்றிக்கலாம். எனக்கு லெஃப்ட் ஹேண்டு நல்லா கஷ்டமாக இருக்குது. நல்லங்க, பார்த்துக்கிங்க, உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். அப்புறம் சோப் ஊற்றுவோம். இது மேலே இதே மாதிரி மாறி மாறி ஊற்ற வேண்டிதான். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் ஊற்றிக்கலாம். ஏன்னா இது வந்து நம்மளோட கேக், நம்ம தான் சாப்பிட போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ஊற்றிட்டேன். இப்போ நம்ம பேக் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் அவனில் தான் பேக் பண்ண போகிறேன். ஓகேங்களா? 160, அரவுண்ட் 15 to 20 minutes பிடிக்கும். பட் நம்ம அப்போ போய் மோனிட்டர் பண்ணிக்கணும். சரிங்களா? வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, பேக் பண்ணுறதுக்கு முன்னுக்கு ஒரு வேளை நீங்கள் இந்த மாதிரி டிசைன்லாம் போடுறதா இருந்தால் மேக் ஷுர் இந்த மாதிரி இழுத்துட்டு உடச்சிக்கிங்க. ஓகேங்களா? ஒரேடியாக இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்படி செய்யணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு 15 minutes பாருங்கள் எப்படி உப்பிட்டு இருக்குன்னு. பாருங்கள், வெயிட் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் நேரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், வெந்துருச்சு. எனக்கு ஒரு 20 minutes பிடிச்சிச்சு. ஒன்றும் சூடாக இருக்குது, இப்போ தான் வந்துச்சு. ஸோ சூடு ஆறணுன்னு நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூடு ஆறிடுச்சு. பாருங்கள் எப்படி உப்பிக்கிட்டு இருக்குன்னு. ரொம்ப ஈஸி, சூப்பராக இருக்கும். பார்ப்போமா? பாருங்கள், அது விட்டு எப்படி வெளியே வந்துருச்சுன்னு. இப்போ தான் திறக்கிறேன். இப்போ தான். வாவ், பாருங்கள். வாவ், ததா, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் 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 எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கு.
நல்லா என்ன சொல்கிறது மாய்ஸ்டாக இருக்குது பாருங்கள். ம் சூப்பராக இருக்கா. ரொம்ப ஈஸி. யார் வேணாலும் செய்யலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக செய்யுங்க. பாருங்கள் எவ்வளோ மாய்ஸ்டாக, ரொம்ப ஈஸி பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு. ஓகே, பட் நம்மளுக்கு அந்த மெத்தட் தெரிஞ்சால் ரொம்ப ஈஸி. இல்லைன்னா ஐயோ ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்ருப்போம். ஆக்சுவலி எல்லாமே ரொம்ப ஈஸி தான், யாருனாலையும் செய்ய முடியும். ஓகேங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டீ டைமுக்கெலாம் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் யார் யார் ஏற்கனவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்களோ ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் என்னோடய லிங்க்கை கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். பிகாஸ் எனக்கு எப்போதுமே உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை. தேங்க்யூ. அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.